டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்? ஃபாரினர்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததை நம்ம எதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம், எந்தெந்த சோர்சஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் நிறைய சொல்லியிருந்தேன். பாம் லீஃப் மனுஸ்கிரிப்ட், அதாவது ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், அப்புறம் வந்துட்டு களிமண் அச்சுக்கள், நாணயங்கள், இதன் மூலயமாலாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் இங்கே வந்தாங்க, அப்போ எந்த மாதிரியான ஆட்சி முறை இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த சோர்சஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த சோர்சஸை நம்ம மெயினாக 2 கேட்டகரிஸாக பார்க்குறோம். ஒன்று மெட்டீரியல் சோர்சஸ், அனதர் ஒன் ரிட்டன் சோர்சஸ். மெட்டீரியல் சோர்சஸ் அப்படின்னா பொருட்கள் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள், பொருள் ஆதாரங்கள். ரிட்டன் சோர்சஸ் அப்படின்னா வந்துட்டு எழுதப்பட்ட ஆதாரங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் சோர்சஸ், பொருள் ஆதாரங்கள். ஸோ இதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், காயின்ஸ். பெயிண்டிங்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஓவியங்கள். ஸ்டாச்சூஸ்னால் சிலை. ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ்னால் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள். காயின்ஸ் நாணயங்கள். ஸோ இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், ஸ்டாச்சூஸ் ஆகட்டும், இதனுடைய மெயின் யூஸ் என்ன அப்படின்னா அப்போ நேஷனல் லீடர்ஸ் வந்துட்டு என்ன அச்சீவ் பண்ணாங்க, வரலாற்று சிறப்புமிக்க புகழ் வாய்ந்த மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்கள பற்றின விஷயங்கள் தெரிவிக்கிறதுல வந்துட்டு அதிக பங்கு எது வகித்தது அப்படின்னா பெயிண்டிங்ஸும் ஸ்டாச்சூஸும் தான். ஸோ இப்போ பெயிண்டிங்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ராக் பெயிண்டிங்ஸ், கேவ் பெயிண்டிங்ஸ். இப்போ ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா என்னென்னா பழைய காலத்தில் வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு எதில் வரைஞ்சி வச்சாங்க, ஆதி மனிதன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அவன் என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணான், கல்லை தான் ஆயுதமாக பயன்படுத்தலாம், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும், நம்ம அந்த பீரியடில் வாழலை. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இந்த ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள். அந்த காலத்தில் மனிதன் வந்து என்ன பண்ணுறான், பாறையில் வந்துட்டு நிறைய வரைஞ்சி வச்சுருக்கான். அதில் தான் வந்துட்டு அப்போ என்னென்ன அனிமல்ஸ் இருந்தது, அது எது போல் இருந்தது, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து கேவ் பெயிண்டிங்ஸ். அப்போ மனிதர்கள் வந்து வீடு கட்டிலாம் வாழலை. எங்கே தான் வாழ்ந்தாங்க? குகைகளில் தான் வாழ்ந்தாங்க, காடுகளில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த குகைகளில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓவியங்களை வரைந்து வைத்தாங்க. ஸோ இந்த ராக் பெயிண்டிங்ஸும் சரி, கேவ் பெயிண்டிங்ஸும் சரி, ஸ்டாச்சூஸும் சரி, எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு நேஷ்னல் லீடர் என்ன அச்சீவ் பண்ணாங்க, ஸோ அப்போ வந்துட்டு எந்த மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு பயன்படுது. ஸோ ஸ்டாச்சூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பயும் நம்ம நிறைய ஸ்டாச்சூஸ் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் பார்க்கலாம், நிறைய இம்பார்ட்டன்ட் பிளேஸஸில் வந்து ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ யாரோட ஸ்டாச்சூஸ்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அப்படின்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சூஸ் இருக்கும், மகாத்மா காந்திஜி ஸ்டாச்சூஸ் இருக்கும், இது மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாச்சூ இருக்கும், ப்ளஸ் கீழேயே வந்துட்டு எழுத்துக்களில் வந்துட்டு பதிச்சிருப்பாங்க. என்ன பதிச்சிருப்பாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு பொறிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டாச்சூஸுங்கிறது வந்துட்டு இந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இல்லை, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியட்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போயே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சிலைகளை வடித்து அங்கே வந்துட்டு எழுத்துக்களை வந்துட்டு பொறிச்சு வச்சுருக்காங்க, அந்த சிலைகளை பற்றின டீட்டெயில்ஸை வந்துட்டு பதிச்சு வச்சுருந்தாங்க. தென் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம நாட்டுடைய கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணங்கள். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய கட்டடக்கலையில் நம்ம என்னென்ன யுக்திகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன யுக்திகள் வந்துட்டு பயன்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த பில்டிங்ஸ் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம் அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்னை. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய மாநில தலைமை செயலகமே எங்கே இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் தான். தென் செயின்ட் டேவிட் ஃபோர்ட், கடலூர். செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட், புதுச்சேரி. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச், கொச்சின். இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது லூயிஸ் ஃபோர்ட். தென் திஸ் ஒன் ஃப்ரான்சிஸ் சர்ச், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். திஸ் ஒன் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஸோ தென் பாட்டஸ், காயின்ஸ். ஸோ காயின்ஸ் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் காயின்ஸ் வந்துட்டு மனிதர்கள் பயன்படுத்தலை. அப்போ என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணோம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் ஃபார் அதர் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் இன் ரிட்டர்ன். அதாவது பண்ட மாற்று முறை, பொருட்கள் கொடுத்து பொருட்களை வாங்கிக்கிறோம். நான் ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை வாங்கிக்கிறேன், நான் அரிசியை கொடுத்துட்டு கோதுமையை வாங்கிக்கிறேன். இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் தான் வந்துட்டு நடந்ததே தவிர அப்போ வந்து காயின்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது அப்படின்னா நிறைய, அதாவது நாகரிக வளர்ச்சிக்கு பிறகு தான் வந்துட்டு இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த நாணயங்கள் தான் வந்துட்டு எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதன் மூலயமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி, அதாவது நிர்வகித்த வரலாறை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் யார் வந்து ஆட்சி செய்தாங்க, அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
இன் 1862 பார்த்தோம் அப்படின்னா அரசருடைய முகங்களை விட அந்த க்ரௌன், அதாவது அந்த கிரீடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு ஒரு இமேஜில் அந்த க்ரௌனை இம்பார்ட்டண்ட்டாக வச்சு காயின்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எட்வர்ட் 7 என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய உருவத்தையே வந்துட்டு காயினில் வந்துட்டு பதிச்சு வெளியிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு 1935 வந்துட்டு ஃபார்முலா ஆர்பிஐயை செட் பண்ணி என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா இந்தியன் கரன்சி நோட்டை வந்துட்டு வெளியிட்டாங்க, இந்தியன் ருபீஸ் நோட்டை வந்துட்டு வெளியிட்டாங்க. 1938 என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ருபீஸ் நோட்டு கிங் ஜார்ஜ் 6 மாடலை வந்துட்டு பதிச்சு வெளியிடப்பட்டது. ஸோ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரௌன் வந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு எட்வர்ட் 7 அவருடைய உருவத்தை வச்சார். அதுக்கப்புறம் 1935 ஆர்பிஐ வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு இந்த கரன்சி நோட்டை வெளியிடுறதுக்காக வந்துட்டு செயல்பட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 1938 பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் 6 இமேஜ் வந்துட்டு 5 ருபீஸ் நோட்டில் வந்துட்டு வெளியிடப்பட்டது. அதுக்கு அடுத்தது மியூசியம். ஸோ இப்போ நம்ம மெட்டீரியல் சோர்சஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சுஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், அதுக்கு அடுத்தது வந்துட்டு காயின்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் அதர் மெட்டீரியல்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதர் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா. பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நம்மளுடைய மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த, வரலாற்று தொடர்பான பொருட்களை வந்துட்டு நம்ம பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து என்ன அப்படின்னா மியூசியம்ஸ். ஸோ இந்த மியூசியம்ஸ் வந்துட்டு ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணாலும் வந்துட்டு என்ன பண்ணலாம், பார்க்கலாம், ஓகேவா. ஸோ உலகத்திலே வந்துட்டு லார்ஜஸ்ட் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னா லவர் இன் ஃப்ரான்ஸில் வந்துட்டு இருக்குது, ஓகேவா. ஸோ மியூசியம்க்கு எக்ஸாம்பிள், ஸோ டைனோசர் எப்படி இருந்தது, ஸோ இதனுடைய மாடல் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க, ஓகேவா. இது எல்லாரும் பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ ஓப்பன் டு பப்ளிக். தென் ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் சோர்சஸில் பெயிண்டிங், ஸ்டாச்சுஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ், காயின்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து மியூசியம்னா என்னென்னு பார்த்தோம். மியூசியம் வந்துட்டு அதாவது இந்த மெட்டீரியல் சோர்சஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் மியூசியம். அது வந்து ஓப்பன் டு பப்ளிக், யார் வேணாலும் பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம மெட்டீரியல் சோர்சஸில் பார்த்த செய்திகள், ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.